பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியிலையும் உங்கள் கூட பேசுகிறது, உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது கடைசி காலம், எழுப்புதலின் காலம். அதனால தான் இந்த வரப்போகிற இந்த எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. அதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். அது வேகமாய் உலகமெல்லாம் பரவ போகிறது. பெரிய தாக்கத்தை அது உண்டாக்கப் போகிறது. அது ஆரம்பித்து விட்டது. அப்போ இந்த எழுப்புதல் திட்டம் எதற்காக? அதை குறித்து ஆண்டவர் தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உலகம் முழுவதிலும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவதற்காக. இந்த எழுப்புதல் காலத்தில் தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது என்னென்ன சோதனை வரும், நம்ம எப்படி அதில் கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால், எழுப்புதல் பெரிய பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக பெரிய காரியம் நடக்கும். உங்கள் சபையில் பெரிய காரியம் நடக்கும். அப்போ ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி பெரிய காரியம் செய்யும்போது நிறைய காணிக்கைகள் கொடுக்க மக்கள் வருவாங்க. நிறைய ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்போ தான் சாத்தான் உள்ளே நுழைய பார்ப்பான். நமக்குள்ளே பெருமையை கொண்டு வர முயற்சி பண்ணுவான். பண ஆசையை கொண்டு வர முயற்சி பண்ணுவான். பணம் எல்லாம் நமக்கு தான் சொந்தம், நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணான்னு சிந்தையை கொண்டு வருவான். இதில் நம்ம தப்பித்து கொண்டு அதெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம், அவர் மட்டும்தான் மகிமைப்படணும், அந்த பணம் முழுதும் அவருக்கு சொந்தம், அவருடைய ராஜ்யத்தை கட்டத்தை செலவு பண்ணணும். இதில் விழிப்பாக இருந்து கவனமாக இருந்துட்டோன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவார். அப்போது சிலருக்குள்ள எண்ணம், நமக்கு பிறகு யார் ஊழியம் செய்வா என்பதை விட இந்த சொத்து யாருக்கு போகின்றதா நிறைய பேருடைய பிரச்சனையாக இருக்கிறது. அது ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதுங்க. அதெல்லாம் கர்த்தருடையது. ஒரு கட்டடம் ஆண்டவர் ஊழியத்துக்கு தந்தால் அது கர்த்தருடையது. ஒரு இடம் ஆண்டவர் தந்தால் அது கர்த்தருடையது, நமக்குரியது அல்ல. நமக்கு ஊழியம் செய்வதற்கு அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ள உரிமை உண்டு. ஆனால் அது சொந்தம் ஆண்டவர் தான். அவர் தான் சொந்தக்காரர். ஏன்னா அவருக்காக தான் ஜனங்க காணிக்கை கொடுத்து அதில் வாங்கப்பட்ட இடம். அவருக்கென்று தான் அந்த இடத்தை ஜனங்கள் கொடுத்தாங்க. இதை நம்ம ஆழமாக மனசில் பதித்து கொண்டால் ஒரு பிரச்சனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், விடுதலையோட மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்யலாம். அதனால தான் இதை குறித்து இப்போவே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏன்னா எழுப்புதல் வந்தோன்னா அது நடக்கும். நீங்கள் பாருங்கள், பேதுரு யோவான்னு தேவாலயத்துக்கு போகிறாங்களா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன்னு எளிமையாக சொல்லாங்க, நடந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தங்களுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. அப்போ எத்தனை கோடி ரூபாய் குமிஞ்சிருக்கும். சொத்தை விற்று கொண்டு வந்து எல்லாருமே ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் தங்களுக்கு வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், இயேசு தான் வரப்போகிறான்னு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதை வச்சு தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்கன்னெல்லாம் எழுதியிருக்குது. அப்போ இந்த பணமெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த உடனே பேதுரு யோவான் அதன் மேலே சிந்த வைக்கலை. இவ்வளோ பணம் வந்திருக்குது, என்ன பண்ணலான்னு அதில் சிந்த வச்சிருந்தா எழுப்புதல் பரவி இருக்காது, தெய்வத்திட்ட நிறைவேறி இருக்காது. அப்போ எருசலேமில் ஒரு பெரிய இடத்த வாங்குவோம், இந்த மலையே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு இவங்க மாம்சத்தில் திட்டம் போட்டிருந்தால் எழுப்புதலை தடைப்பட்டு போயிருக்கும். இந்த மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து, ஒருவேளை கர்த்தர் சொல்லுவார், இந்த இடத்த வாங்கி, இந்த கட்டடத்தை வாங்கி, இதில் இந்த ஊழியத்தை நிறைவேற்று, அந்த ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யணும். அது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு என்று அப்படி செஞ்சிடக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருந்துட்டா இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதை மனதில் பதித்து கொள்ளுவோம். சரி, இந்த நாள் உலகத்தின் பல தேசத்திலிருந்து இணைஞ்சிருக்கிறீங்கள, நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து ஏன் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் இணைய வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்கள் மூலமாக அந்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர போகிறார். உங்களை வச்சு, உங்கள் ஜெபத்தை வச்சு தான் அந்த எழுப்புதலை இங்கே உண்டாக போகிறது. அதனால் நீங்கள் அதை விசுவாசித்து கருத்தாக, நான் என்ன செய்ய முடியும், நாங்கள் ஒரு குடும்பம் 4 குடும்பம் என்ன அப்படி சொல்லாதங்க. எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தர் செய்ய திட்டம் வைத்திருக்க, அவரை விசுவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் நீ பாருங்கள். அவர் அதுக்கான வழிகளை உண்டாக்கி கொடுத்து நடத்துவார். அதுக்கு தான் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மக்களையும் இந்த ஜெபத்தில் இணைத்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இதை மனசில் கொள்ளுங்க. சரியா? கடந்த நாட்களில்
இந்த எழுப்புதல் காலத்தில் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியத்தை கர்த்தர் விரிவாக்குவார், பெரிய காரியம் செய்வார், அப்போ என்னென்ன சோதனைகள் வரும், அதில் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். வர்றதற்கு முன்னாலேயே கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதை மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. இயேசுவை எப்பவுமே கண் முன்னால் நிறுத்துங்க. அவர் தான் உங்களுக்கு மாடல், உங்களுக்கு மாதிரி. அவருடைய அடிச்சுவட்டில் தான் நடக்கணும் என்பதை ஆழமாக பதித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அழகாய் நடத்துவார். சரி, இந்த நாளிலேயும் தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க பல கேள்விகள் கேட்டாங்க. என்ன வரப்போகிற எழுப்புதல் எப்படி இருக்கும், என்ன நடக்க போகிறது என்பதை அவங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். அப்போது என்ன மாதிரி சோதனை வரும், எந்த மாதிரி மக்கள் வெளிப்பார்க்கணும் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கர்த்தர் பேசினதுனால தான் இந்த கேள்வியெல்லாம் எழுப்புனாங்க. இன்றைக்கு இப்போது நம்ம அவங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்போம். இது கடைசி காலம், இது எழுப்புதல் காலம் அப்படின்னா எழுப்புதல் காலம்னு எப்படி சொல்கிறீங்க, எழுப்புதல் கால ஜப வித்தியாசமாக இருக்கும்னு. ஏன்னா இந்த புஸ்தகத்தில் அவங்க சொன்ன செய்தியெல்லாம் இருக்கிறாரு. நான் இதை வாசித்த போது எனக்குள்ளே என் ஆவியிலே அனல் மூண்டார். இந்த பைபிள் வசனம் இருக்குல்ல, இதை வாசிக்கும்போது உண்மையிலேயே அதனால் நான் நிறைய அண்டர்லைன் பண்ணி குறிச்செல்லாம் வச்சுருக்கிறேன். இது மாதிரி இந்த புஸ்தகம் உங்களுடைய ஜப வாழ்க்கையை புதிதாக்கிவிடும். எழுப்புதல் கால ஜபங்கள் இது நம்முடைய எல்லா புக் ஸ்டால்லையும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ஒரு முறை வாசிங்க. அதில் தினம் ஒரு 10 பக்கம் வாசிங்க, நிதானமாக வாசிங்க. அப்போ தான் நல்லது. அவசரமாக அப்படி வாசி முடிச்சிடக்கூடாது. ஒரு தினம் 10 பக்கம் நீங்கள் வாசித்து அதில் என்ன சொல்லியிருக்குது, என்னென்ன விதங்களில் ஜெபம் இருக்குது, இந்த எழுப்புதல் காலத்தில் எப்படி ஜெபிக்கணும், அப்போ ஆவியானவர் எப்படி உதவி செய்வார், இதெல்லாம் அதில் இருக்காது. அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். இது உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அண்ணல் மூட்டி எழுப்பி விடும். அப்போ அதை பற்றி பிரதர்கிட்ட நம்ம கேள்வி கேட்போம். அவங்க பல அனுபவங்களை நமக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். உங்கள் சபையாருக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பாஸ்டர்மார்கள் இந்த ஜெபிக்க தானே, அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்தா உங்கள் சபை நல்ல ஜெபிக்கிற சபையாக எழும்பிவிடும், எழுப்புதல் தரிசனமுள்ள சபையாக எழும்பிவிடும். உங்கள் சபையை கொண்டு தேவனுடைய பட்டணத்தையே அவர் சொந்தமாக்குவார். உங்கள் மாவட்டத்தையே உங்களை வச்சு ஆண்டவர் சொந்தமாக்கி விடுவார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை மேய்ப்பனாக்கி சபையை கொடுத்து இவ்வளோ ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். அவங்கள நீங்கள் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தி கடைசி கால எழுப்புதல் தரிசனத்தை உண்டாக்கி ஜெபிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம், உங்களுடைய சபையை கொண்டு ஆண்டு செய்ய போகிற காரியம் மகிமையானதாக இருக்கும். அதனால் இதை மனதில் கொண்டு இப்போது இந்த காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுவோம். நாம் வாங்க. அருமையான சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்களே உங்கள் எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க. அது எல்லாம் எழுப்புதல் சம்பந்தமானது. அது ஆண்டவர் எப்படிலாம் நடத்துவார், எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எழுப்புதல் காலத்தில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஆமாம் அதை எதிர்கொள்ளணும்னா உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க எப்படி செய்யணும். நம்ம இந்த 2 எபிசோடில் நம்ம பார்த்தது முழுவதும் எழுப்புதல் கால ஊழியங்கள், எழுப்புதல் காலத்தில் வரக்கூடிய ஊழியங்கள், சபைகள், ஜனங்கள் அவங்க சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இப்படி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம். ஏன்னா அந்த அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே நகர்த்தி கொண்டு வரப்பட்டதுனால உங்களோட அனுபவங்களை நம்ம கேட்டோம். இப்போ நம்ம இப்போ நீங்கள் கேட்குற போகிறது இந்த கடைசி கால எழுப்புதல் பற்றி சில காரியங்கள். இது கடைசி காலம்தானா, இந்த காலத்தில் தான் இந்த எழுப்புதல் வருமா, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய சபைகள் ஊழியங்கள் பற்றி சந்தேகங்கள் சொல்லிட்டோம். கடைசி கால எழுப்புதலுக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற காரியங்கள் பற்றி பேசணும். இப்போ முக்கியம். இப்போ கடைசி காலன்றது எல்லாருமே விளங்கிட்டாங்க. ஆனால் இது எழுப்புதல் காலம் அப்படின்னா, எழுப்புதல் காலம்னா என்னது, அப்போ எழுப்புதல் காலத்தில் வந்துட்டோன்னா அப்படி என்ன நடக்கிறது எழுப்புதல். எங்களுக்கு எங்கள் இதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ சபைக்கு போகிறோம் வர்றோம், இப்போ போல் பாட்டு பாடுறோம். எழுப்புதல் வந்துட்டு இன்றைக்கி எழுப்புதல் காலம்னா எப்படி அறிந்து கொள்வது, அப்போ அதுவும் எங்களுக்கு தேவை. அப்போ அதை சொல்லிவிட்டு அப்போ உலக அளவில் என்ன நடக்குது எழுப்புதல்னா அதுவும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் இந்த டிவியும் பார்க்க மாட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம் வர்றோம் ஜெபிப்போம், அவ்வளோதான். அதனால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிகிறது இல்லை. அப்போ எழுப்புதல் காலம்னா என்ன நடக்குது,
அதை எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு பல முறைகள்லாம் என்னென்ன விதத்தில் ஜெபிக்கலாம், அது மாதிரி உள்ள காரியம். இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வரும் அப்படிங்கிறது வேதத்தில் பல சாட்சிகள் இருக்குது. கடைசி காலத்தில் ஒரு ரிவைவல் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம வந்து முதல் எபிசோடில் வாசிக்கும் போது பேதுரு சொன்ன ஒரு வசனத்திலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே கடைசி காலத்தில் அப்படின்னு ஆரம்பிக்குது. கடைசி காலத்தில் எழும்ப போகிற ரட்சிப்பு. அது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு உலகம் முழுவதும் பெரிய அளவில் வர்றதுக்கூடிய ரட்சிப்பு தான் அந்த ரிவைவல், அந்த எழுப்புதல். அப்போ கடைசி காலத்தில் அந்த எழுப்புதலோட முடியணும். கடைசி காலம்னு ஏன் சொல்கிறோன்னா, பூமியினுடைய இந்த உலக பிரகாரமான சரித்திரங்கள் முடிய போகிற ஒரு நேரம். ஓகே, ஆமாம், இது முடியும். ஆனால் பூமி முடியாது. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகும். அது கர்த்தருடைய கையில் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ கர்த்தருடைய கையில் வந்து அந்த கடைசி காலங்கிறது இப்போ நம்ம பார்க்குற ராஜ்யங்கள், ராஜாக்கள், அதிகாரங்கள், சாத்தான், மனிதர்களுடைய ஆளுமை இதெல்லாம் நீக்கப்பட்டு தேவனுடைய ஆளுமை வந்து பூமிக்கு வரப்போகுது. அதை குறித்து முதல்லையே கர்த்தர் வந்து தம்முடைய ஜனங்களுக்கு இப்படி வரப்போகிறதுங்கிறதுக்காக ஒரு ஜெபத்தை அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம், அதுதான் வந்து அவருடைய விருப்பங்கிறதே அவர் சொல்கிறாரு. எதுக்காக இப்போ இந்த நம்ம இவ்வளோ காரியங்கள் செய்கிறோம், மனுஷகுமாரன் ஏன் வெளிப்பட்டார், அப்புறம் வந்து எதுக்காக இவ்வளோ பேரை வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றாங்க, இதனுடைய காரியங்களை அப்போ இருந்தே ஒரு ஜெப குறிப்பை கொடுத்து இதை நீங்கள் இப்போவே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபத்தை நம்ம பண்ணுறோம். அந்த ஜெபத்தை அதே வேர்டிங்ஸில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது என்ன கருத்தை சொல்லுதுன்னு பார்த்து நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். அது சொல்லக்கூடிய கருத்து வந்து நம்முடைய ராஜ்யம் வரணும் இங்கே, அதுதான். அப்போ தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம் தான் படைத்த இந்த பூமி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி ஆளுகை இருக்கணும். ஏன்னா மனிதன்ட்ட இருந்தால் கூட பரவாயில்ல, அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. ஆனால் அவருடைய சத்துரு கையில் போனது வந்து அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம். மறுபடியும் இதை எப்படி திரும்ப பெறுறதுங்கிறது தான் அவருடைய திட்டம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதுக்கப்புறம் சபையின் காலம், இது எல்லாமே அதை நோக்கித்தான் நகர்த்தப்படுறதை பார்ப்போம். ஓகே, அப்போ வந்து இயேசு கிறிஸ்து உள்ளே வரணும். இது வந்து மனிதர்களுக்கு எழுதி கொடுத்தது. அதை வந்து ஒரு மனிதன் தான் சுதந்திரிக்கணும். ஆனால் மனித குலம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கு. பிறக்கும் போதே நம்ம வந்து பாவியாத்தான் பிறக்கிறோம். அப்போ நம்ம இவங்கள வச்சு நம்ம வந்து ஜெயிக்கலாம்னு நினச்சா, ஒரு மோசே மாதிரி எழுப்பினாலோ அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம அதை பற்றி பேசினா நிறைய பேசலாம். நிறைய குறைகள் இருக்கும். அவங்க வந்து முழு உலகத்தை மீட்க முடியாத மாதிரி எதுலையா ஒரு இடத்துல தவறிடுறாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, பழுதில்லாத ஒரு மனிதன் வேணும். ஏன்னா பூமியை கர்த்தர் வந்து மனுபுத்திரர் கொடுத்தாருன்னு போட்டதுனால ஒரு தேவதூதனை வச்சு இதை வந்து மீட்க முடியாது. மனுஷனை தான் வச்சு மீட்க முடியும். இப்போ கிறிஸ்துவே வந்தால் கூட அவர் சும்மா வந்தால் அவருக்கு வந்து மனிதனுங்கிற ஐடி இல்லாதனால, அடையாளம் இல்லாதனால அவர் வந்து மீட்க முடியாது. மீட்கிறவருக்கு உதவி தான் செய்ய முடியும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மீட்கக்கூடிய ஆதாமை, அதாவது முதல் ஆதாம் இழந்த ஆதாம், 2வது ஆதாம் மீட்க போகிற ஆதாம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அதுக்காக தான் அவரை மனிதனாக வந்து உள்ள வர வைக்கிறார். இப்போ மனிதனாக வந்துட்டா இவர் முற்றிலும் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றதுனால இவர் இந்த உலகத்தை மீட்கக்கூடிய மீட்பாக இவர் வந்து மாறுறார். இவர் மனுஷனாக மாறலைன்னா இப்போ இவர் வந்து மனிதர்களுடைய உதவியை வந்து ரொம்ப நாட வேண்டியிருக்கும். இப்போ இவரே வந்து மனிதராக வந்துடுறாரு. அப்போ இவரை வச்சு தான் என்ன செய்ய போகிறாங்க, இந்த பூமியை வந்து சுதந்திரித்து அதை கொண்டு வந்து இந்த பூமியின் மேலே இவரை ராஜாவாக்க போகிறாங்க. ஏன்னா மனிதனுக்கு கொடுத்த பூமியில் மனிதன் தானே ராஜாவாக இருக்காங்க. அப்போ இயேசு தான் ராஜாவாக. அப்போ இயேசு வந்து மனிதராக வந்ததுனால பரலோகத்தில் இருக்கவர் யாருமே மனிதராக வரல. பிதா உட்பட, ஆவியானவர் உட்பட, ஒரு தூதன் உட்பட. இப்போ வந்து பரலோகத்திலிருந்து மனுஷனாக வெளிப்பட்டு மாம்சத்தில் வந்து ஒரே ஒருத்தர் தான் ஜீசஸ். அப்போ இவரை வச்சு தான் இதை நம்ம செய்ய முடியும், வேறு யாரை வச்சு நம்ம செய்ய முடியாது. அப்போ இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருவார். யாரு கேட்டாலும் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, மனுஷகுமாரனோ அப்படின்னு இப்படியும் அந்த மனுஷகுமாரன். அப்போ அதை சொல்லும் போதே சாத்தானுக்கு அதே ஒரு மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து வல்லமையான ஒரு தேவகுமாரன் சொன்னால் கூட அவர் தன்னை மனுஷகுமாரன் சொல்கிறாரு. ஏன்னா மனுஷனாக இருந்தால் தான் நான் கிளைம் பண்ண முடியும் இந்த பூமியை, நான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி வந்து நம்ம யுத்தம் பண்ணால் ஏன் யுத்தம் பண்ண கேட்டுருவான். அப்போ இதுக்காக என்ன செய்கிறாரு, மனிதராகி
மனிதர்களைப் போலவே வாழ்ந்து இப்போ அவர் வந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து ராஜாவாகிறதுக்கு கிறிஸ்து ஒருத்தருக்கு தான் இப்போ அதிகாரம் இருக்குது பூமியில். வேற யாருக்குமே இல்லை. பரலோகத்தில் இருக்கிற யாருக்குமே இந்த பூமியை ஆளுமை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி மனுஷனுக்கும் எல்லாரும் யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஏன்னா முற்றிலும் ஜெயித்தவர்கள் மனிதரில் இயேசு ஒருத்தர் தான். பரலோகத்தில் இருக்கிறவங்களில் மனுஷனாக வெளிப்பட்டதும் இயேசு ஒருவர் தான். அப்போ இவருக்கு தான் அந்த தகுதி இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போதே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் பிதாவினுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். இதை நோக்கித்தான் பூமி முழுக்க வந்து கொண்டு போகப்படுது. இப்போ இந்த திட்டம் எப்போ இருந்து வருதுன்னு கேட்டால், பாவத்தினால மனிதன் இந்த உலகத்தை இழந்த நாள்ல இருந்தே இந்த திட்டத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அதை நோக்கி நகர்த்தும் போது இப்போ தான் அதை சொல்கிறாரு, இதுக்காக உங்களுடைய ஜெபம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது. அதில் முதல் ஜெபமே என்ன சொல்கிறாங்கன்னா, பரமண்டல எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதுதான் அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் அப்போ எத்தனை கோடி பேர் நம்ம எண்ண முடியாத அளவுக்கு இந்த ஜெபத்தை வந்து விதைச்சிருப்பாங்க பாருங்க. அந்த துவக்கம் முதற்கொண்டு சீஷர்கள் காலத்திலிருந்து அதுக்கப்புறம் அந்த சபை காலத்தில் இன்னைக்கு வரைக்குமே இந்த ஜெபத்தை அர்த்தம் புரிஞ்சோ புரியாமல ஜெபிச்சிருப்பாங்க. நம்முடைய ராஜ்யம் வருக வருகன்னு மனிதருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு இந்த ஜெபத்தை வந்து கர்த்தர் முதல்ல வச்சார். அப்போ இந்த ஜெபம் தேவனுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பத்தையும் அவர் செய்ய போகிற திட்டத்தையும் நமக்கு வந்து வெளிப்படுத்துது. அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேறும். அவருடைய ராஜ்யம் வந்து இங்கே வரும். பரலோகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்துக்கு அல்லது பிதாவினுடைய சித்தத்துக்கு எதிராக யாருமே பேச முடியாது. அவர் சொன்னது தான். ஆனால் பூமியில் அப்படி இல்லை. ஊழியர்கள் நடுவில் கூட அவர் பேசினா அதை முழுசாக செய்கிறவங்க யாரும் கிடையாது. ஆனால் இதை மாற்ற போகிறாங்க. மாற்ற போய் பரலோகத்தில் அவர் சொல்லிட்டா அதுங்க எப்படி அப்படியே நடக்குமோ அதே மாதிரி பூமியில் நடக்க போகுது. அப்போ பூமி வந்து ஒரு பரலோகத்தினுடைய சாயலை தரிக்க போகுது. அதை கொண்டு வரணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற சபையினால சாத்தியம் இல்லை. சபை என்பது ஒரு கூட்டத்தை பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக. இனி அடுத்து ஒரு எழுப்புதல் வந்து ஒரு புது தலைமுறை ஊழியர்கள், புது தலைமுறை விசுவாசிகள் இவங்க எழும்புனா தான் இந்த கடைசி திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியும். இப்போ நம்மளே சும்மா லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா, இந்த பூமியை வந்து கர்த்தருக்கு வந்து முழுசாக அந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கும் அல்லது தேவனுடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுற மாதிரி செய்யப்படுவதற்கும் அவருடைய ராஜ்யம் இறங்கி வருவதற்கும் இப்போ உள்ள சபையினால் எந்த அளவுக்கு செயல்பட முடியும் அப்படின்னா இப்போ இல்லை. அப்போ இதை தாண்டி வேற ஒரு தலைமுறை வந்து இப்போ எழும்பணும். இவங்க வந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றவும் ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு உண்டான ஆயத்த வேலைகளை செய்யணும். அப்போ இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு புது ஜெனரேஷன் தேவைப்படுது. அதை கர்த்தர் எழுப்ப போகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவ்வளோ ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் இருந்த போதிலும் புதிய ஏற்பாட்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு புதுசாக ஒரு செட்டு தேவைப்பட்டாங்க. அதில் இருக்க யாரையும் பயன்படுத்தலை, புதுசாக ஒரு டீம். அது மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, இப்போ ஒரு டீமை வந்து எழுப்ப போகிறாங்க. அப்படி ஒரு டீமை எழுப்புறதுக்கு இந்த சபைகளுக்கு, இப்போ சபை இருக்குது, இதை முதல் நூற்றாண்டு எழுப்புதலுக்கும் இந்த கடைசி வரக்கூடிய கடைசி கால எழுப்புதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வந்த பிறகு தான் சபை பிறந்தது. ஆனால் அந்த கடைசி கால எழுப்புதலில் சபை இருக்குது, சபையின் வழியாக தான் எழுப்புதல் பிறக்க போகுது, சபை வழியாக தான் உண்டாகும். ஆமாம், உண்டாக போகுது. அப்போ அதனால் சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற கடைசி ப்ராஜெக்ட்டு அந்த எழுப்புதலுக்கு உண்டான மனிதர்களை பிறப்பிப்பது தான் இவங்க வேலை. உருவாக்கணும். அவங்கள வந்து இந்த எழுப்புதல் வழியாக இவங்களை வந்து முதல்ல பிறப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த எழுப்புதலை பிறக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த அடுத்த கட்ட வேலைகளை செய்ய போகிறாங்க. அப்போ நம்முடைய ப்ராஜெக்ட் என்னென்னா, இந்த இதுதான் கடைசியில் சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற கடைசி ப்ராஜெக்ட். ஒரு வாய்ப்பு அதான். அவங்களுக்கு எவ்வளவோ காரியங்கள் கொடுத்துருந்தாங்க, ஜனங்களை ஆயத்தப்படுத்துறது, அவங்க பேசுறது, அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்துறதுன்னு. இந்த சபைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கடைசி திட்டம் இந்த எழுப்புதலை பிறப்பிக்கிறது. அப்போ பிறப்பிக்கிறது வேற, பிறந்தவங்க வேற. அதை பிறக்கிறவங்கள வச்சு அடுத்து செய்ய போகிறார். அப்போ இதை வந்து செய்வதற்கு, அது செய்யும்போது இந்த எழுப்புதல் வந்து கொஞ்ச காலம் வரைக்கும் சபை இருக்கும். அந்த எழுப்புதல் இந்த கொஞ்ச காலத்தில் இந்த சபை வந்து கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படும், மனவாட்டியாக. ஆமாம், எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த எழுப்புதலை எழுமனவங்க இருக்காங்கல்ல, இவங்களை வச்சு மற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு இல்லை, சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களே, அப்போ வந்து பூமியில் இயேசு வரும்போது எல்லோரும் கைவிடப்பட்டவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. நிறைய ஊழியக்காரர்கள் கூட மனநிலை இருக்குது.
ஆனால் இந்த எழுப்புதலில் பிறந்த ஒரு ஜனம் நல்ல கர்த்தருக்கு உறுதியாக இயேசு கிறிஸ்து அந்த பகிரங்கமாக வரும்போது ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன பைபிள் ஆதாரம் இருக்குது? இப்போ வந்து கர்த்தர் வந்து மறுபடியும் இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது இந்த பூமியில் தன்னுடைய ஆளுமையை அமைக்கணும். அப்போ இந்த பூமிக்குரிய மனிதர்களை தான் வச்சு தான் ஒரு ஆளுமை செய்ய முடியும். நான் வந்து சபையில் இருந்தேன், அல்லது ஒரு மரித்து பரலோகத்துக்கு ஊரில் போயிருக்கேன், அல்லது நான் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிருக்கேன்னா மறுரூபம் ஆயிடுறேன். நான் ஆமாம், ஆவிக்குரிய ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆயிடுறேன் அப்படின்னு. அப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த பூமியின் மனிதன்கிற அந்த நிலையிலேருந்து மாறி பரலோகத்தினுடைய சாயலை தரித்து கொள்கிறேன். அவர் சொல்கிறார்ல, வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டுன்னு. அப்போ என்னைய வந்து இப்போ வந்து கொண்டு போயிட்டு சபையை கொண்டு வந்துட்டு அந்த சபையிலேருந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த கொண்டு போகப்பட்ட எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்ட. அவன் இப்போ இங்கே உள்ள மனிதன் இல்லை, வானத்துக்குரிய மனிதன் அவன். ஆமாம். அப்போ இவங்களை கொண்டு வந்து நீங்கள் ஆளுமை செய்ய முடியாது. அப்போ எனக்கு இங்கே ஆளுமை செய்யணும்னா இந்த பூமியில் இருக்க மனிதர்களை நான் ஆளுமை செய்யணும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா, இந்த உலகத்தை பிடிக்கும்போது அவர் ஆளுமை செய்கிறதுக்கு மனிதர்கள் வேணும். அந்த மனிதர்கள் மறுரூபமாக்கப்பட்டவன் இருக்கக்கூடாது, இந்த பூமியின் சாயலில் உள்ள மனிதனாக இருக்கணும். மாம்சம் ரத்தம் உள்ள மனிதனாக அவங்க இருக்கணும். அப்போ அதனால தான் என்ன செய்கிறாருன்னா, எடுத்துக்கொண்டு போனவங்களை திரும்ப கொண்டு வரும்போது தம்மோடு கூட ஆளுகை செய்கிறவங்கள தான் வச்சுக்கிறாரு அவங்கள. ஓகே. இப்போ என்னைய வந்து எடுத்துட்டாரு, உங்களை எடுத்துட்டாரு. அந்த கர்த்தருடைய அந்த ரகசிய வருகையில் அந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு பூமி வந்து கர்த்தர் பிடிக்கிறதுக்கு சுதந்திரிக்கிறது திரும்ப வர்றாரு. அவரோட கூட பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாருமே வர்றோம். ஆனால் நம்மளை ஆளுமை செய்ய மாட்டாங்க, நம்மளை ஆளுகிறவர்களாக மாற்றுவாங்க. அப்போ கிறிஸ்துவோடு கூட அரசாளுவோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போ நீங்கள் அரசாளுவீங்க. கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படி இருப்பார். அப்போ யார் ஆளுகை செய்கிறது? அப்போ பூமியில் மக்கள் இருக்கணும்ல. அவங்க வந்து ஒரு கூட்டம் இருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது இடையில, அதுக்கப்புறம் பகிரங்க வருகைன்னு ஒன்று இருக்குது. இந்த பகிரங்க வருகை வர்றதுக்கு முன்னால் வர்ற ரகசிய வருகையில் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு போவார், மீதி பேரை கைவிடுவார்னு போட்டிருக்கு. மீதி கொஞ்சம் பேர் கைவிடப்பட்டவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பூமியில் இருக்காது. ஆனால் பூமியில் கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு பைபிள் வசனத்தில் இருக்குது. மத்தேயு 24வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்கன்னா 29, 30 ஆகிய வசனம். இதுதான் தெளிவாக தெரியணும். ஏன்னு சொன்னால் அதான் ஆண்டவர் வந்து ரகசிய வரிகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார்ல. அப்புறம் பூமியில் இருக்கிறவங்கெல்லாம் பாவம் கைவிடப்பட்டவங்க, அவங்கெல்லாம் ஆண்டவர் அழித்து அவங்களெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் வசனத்தை முழுசாக படிக்காம அல்லது இதை குறித்து யோசிக்காமல் அந்த வசனம் இருக்குது ஸ்கிப் பண்ணி போயிருப்போம் நம்ம. ஆமாம் ஆமாம், அதான் வசனம் இருக்குதா, அவசரத்தில் நான் சொல்கிறேன். மத்தேயு 24, 29 - 31 வரைக்கும் இந்த இடம் வந்து ரகசிய வருகையை சொல்லலை, பகிரங்க வருகையை சொல்லுது. ரகசிய வருகை ஏற்கனவே வந்துட்டு போயிடுச்சு. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, உபத்திர காலத்துக்கு முடிஞ்ச அந்த 7 வருஷம் உபத்திர காலம், அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அவருடைய வருகைக்கு முன்னால அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில வந்துட மாட்டாரு. இவ்வளவு விஷயம் நடக்க வேண்டியிருக்கு பூமியில. வந்து ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரம் வானத்தில். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். ஏதோ ஒரு சிலுவை அடையாளமோ ஏதோ ஒரு சம்திங். அவரை அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது ரகசிய வருகை இல்லை, பகிரங்க வருகை, எல்லாரும் பார்க்குற மாதிரி வருகை. அப்போ என்ன நடக்குதுன்னா, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்தோன்னே இங்கே வந்து ஒலிவ மேல் நிற்க போகிறதில்ல, முதல்ல மேகத்தில் வர்றாரு. இது அடுத்தடுத்த காட்சியாக சொல்லியிருக்கனால நமக்கு எவ்வளவு நாள் ஆகும், டியூரேஷன் என்னன்னு தெரியாது. அவர் மேகத்தில் வந்து நின்று தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இப்போ எதுக்கு அனுப்புகிறாரு? அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்?
இவங்க உபத்திரவ காலத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆமாம். கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது போகாமல் இருந்திருக்காங்க, பூமியில இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்க தெரிஞ்சு கைவிடப்பட்டவங்க கிடையாது. இவங்க கைவிடப்பட்டாங்க கிடையாது. அப்போ கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பிறகு கைவிடப்பட்ட கூட்டம்னா யாருன்னா, கர்த்தரை அறிந்தும் அவருடைய சித்தத்தை செய்யாத இந்த மாதிரி பெயர் கிறிஸ்தவர்கள், பெயர் ஊழியர்கள் வாழ்றவங்க, அவங்கள பற்றி சொல்லும்போது 2 பேர் வயலில் இருப்பாங்க, 2 பேரும் பார்த்தா கைவிடப்பட்டோம். கைவிடப்பட்டவங்களை மாத்திரம் தான் அந்த இடத்துல சொல்றாரு ஒழிய, அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சொல்லலைங்கிறக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்னு ஒரு கூட்டத்தை காமிக்கிறாங்க. ஓகே. அப்போ இவங்களை அந்த வருகையின் காட்சியை கற்பனை பண்ணி பார்த்தா, இந்த வருகைங்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக விக்ரஸாக இருக்கும். அந்த நாள் மப்பு மந்தாரமான நாள் அப்படியெல்லாம் போட்டிருக்குல்ல. அப்போ உபத்திரவம் முடியுது, 7 வருஷத்தில் உபத்திரவம் முடியுது. முடிஞ்ச உடனே பூமி முழுசும் ஒரு இருள் வந்துடுது. அப்பவும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பூமியில தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். அப்போதான் அத்தி மரத்தின் காய்கள் போல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ நாள் ஆகும் பாருங்களேன். ஒன் பை ஒன்னா அது நட்சத்திரம் கீழே பாயிறதும் விழுகிறதும், அந்த அஸ்திபாரங்கள் அசைகிறதும், மலைகள் ஒட்டைகிறதும். இதுக்கு மத்தியில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பூமியில் தான் இருக்காங்க. அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு இது சேதப்படுத்தாது. அப்போ அந்த கைவிடப்பட்டவர்களையும் மீதி சாத்தானை பின்பற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க மேலே கர்த்தர் நடத்துகிற யுத்தம் அது. அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் தோன்றும். முதல்ல இந்த சம்பவம் நடந்த பிறகு வானத்தில் தோன்றும். அதுக்கப்புறம் மனுஷகுமாரன் வல்லமையோடும், மறுபடியும் பாருங்களேன், மனுஷகுமாரன் தான் போடுறாங்க. மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்பதான் எல்லாம் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியும். கடவுள் கிடையாது, வெளிநாட்டு தெய்வம் சொன்னவெல்லாம் நடுங்கும், எல்லாம் புலம்பு. நம்ம என்ன நினைச்சோம், இவர் கடவுள் நினைச்சோம், இங்க இயேசு தான் வந்திருக்காரு, எல்லாம் புலம்புவாங்க. அப்போ ஜீசஸ் தாங்கிறத காமிக்கிறதுக்கு தான் முதல்ல வானத்தில் ஒரு அடையாளத்தை காமிக்கிறாங்க. லேட்டா வானத்தில் வந்தது நாங்கள் கும்பிட்ட சாமி அப்படி சொல்லிடுவாங்க. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மனுஷகுமாரோடைய அடையாளம்னு ஒன்று இருக்கு. ஒருவேளை அது சிலுவையா இருக்கலாம். இப்போ சிலுவைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே புரிஞ்சிடும் ஜீசஸ்ன்னு. இப்போ வானத்தில் ஒரு சிலுவை, பெரிய சிலுவை தெரியும். அப்போதான் வந்தது கிறிஸ்துன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்போ ஒரு வானத்தில் மகிமையோடு அப்படி வரும்போது அவரை பார்த்த உடனே கண்டு புலம்புவாங்க. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியடு, ஒரு 2 மாதமோ 3 மாதமோ, அதெல்லாம் அது வரைக்கும் அவர் அந்த மேகத்தில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி வரும்போது மேகத்தில் இருந்து கொண்டே, இன்னும் பூமிக்கு இறங்கி வரல, மேகத்தில் இருந்துக்கிட்டே நம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அப்போ ஒரு கூட்டம் தூதர்கள் வர்றாங்க. அவங்கள பூமியினுடைய 4 திசைக்கு அனுப்பினா, இந்த உபத்திரவ காலத்தில் சாத்தானுடைய கண்ணுக்கு தட்டுப்படாமல், அவனுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியாமல், பூமியில் பாகாலைக்கு முழங்காத முழங்கால்கள் மாதிரி கர்த்தர் ஒரு கூட்டத்தை மிச்சமாக வச்சிருக்கிறார். இவங்க எல்லாருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ அந்திகிறிஸ்தன் ஆட்சியில் ஒருத்தர் தப்ப முடியாது, வாங்கவும் கொள்ளவும் முடியாது. அப்போ இந்த 7 வருஷம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க? அதுதான், அது எப்படி வாழ்வாங்கன்னு கேட்டால், வாழ்கிறதுக்கு நமக்கு சில காரியங்கள் வச்சுருக்குறோம், வசதி இது இருந்தால் தான் வாழ முடியும்னு. அது எல்லாத்தையும் கர்த்தர் வேறு விதத்தில் சந்திப்பார். இதற்கு அடையாளமாக தான் வனாந்திரத்தில் 40 வருஷம் அவங்க நடந்த போது விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, ஆனால் சாப்பிட்டாங்க. வானத்தில் இருக்கிற மன்னாவை சாப்பிட்டாங்க. அந்த மன்னா எப்போ இவங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் கனியை புசிச்சாங்களோ உடனே மன்னா நின்றுது. அப்போ இப்போ வரைக்கும் என்னன்னா, நமக்கு இந்த கனி கிடைக்கும் புசிக்கிறோங்கிறதுனால கர்த்தர் வானத்தை அடைச்சி வச்சிருக்காரு. இப்போ அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்தில் மனிதர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உணவு காரியங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கிடைக்காதுங்கிறதுனால கர்த்தர் இப்போ வானத்தின் பலகணிகளை திறப்பார். அவங்களுடைய தேவைகள் 7 வருஷமே அவங்க சந்திப்பாங்க. அங்கே 40 வருஷம் இல்லை, அவங்க வஸ்திரத்தை பாதுகாத்துக்கிட்டாரு, செருப்பை பாதுகாத்துக்கிட்டாரு, அவங்களுடைய அந்த சாப்பாடு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. இது 7 வருஷம் தானே. ஆமாம். அப்போ இவங்களுக்கு கர்த்தர் அந்த 7 வருஷம் பராமரித்து பாதுகாப்பார், அவங்கள போஷிப்பார், உடுத்து வைப்பார், பாதுகாப்பார். ஆமாம். அதில் தான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய டீம் இருக்குங்க. அதை இன்னும் நம்ம நல்லா விளக்கி சொல்லணும்னா, அந்த காலங்களில் இவங்களை வேற மாதிரி கர்த்தர் பயன்படுத்துவார். அதாவது இவங்க பக்கத்தில் நிற்பாங்க, அவன் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி இவங்க இருந்தால் அவங்க கண்ணை, இப்போ ஒரு சின்ன உதாரணம், இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே செஞ்சு காமிக்கிறதுக்குன்னா, இதெல்லாம் ஒரு அடையாளம், ஒரு முன் அடையாளத்துக்கு செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை மேலே மலையிலேருந்து தள்ளி விடுறதுக்காக கொண்டு போகிறாங்க. இப்போ அவர் தான் இப்போ சென்டர் பர்சன். அவரை தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அவர் நடுவிலேருந்து மறைஞ்சிட்டாரு. ஒருத்தர் பார்க்க முடியல. நிச்சயமா அவர் நழுவியெல்லாம் போக முடியாது, மறைஞ்சிட்டாரு.
பக்கத்தில் இருந்தார், எப்படி மறைஞ்சார்? ஆமாம் அவர் மனுஷனை வந்து தான் அதை செஞ்சு காமிச்சார். ஆமாம். அப்போ இதே மாதிரி என்ன நடக்கும்னா, இவங்க மேலே கை போட முடியாது யாரும், அந்த கிறிஸ்து தொட முடியாது, அவங்கள டச் பண்ண முடியாது. கர்த்தர் அதில் ரத்த சாட்சின்னு யாராவது வச்சிருந்தா மாத்திரம்தான் ஒப்பு கொடுப்பார் ஒழிய, இந்த கடைசியில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வச்சு ஆளுமை செய்ய போறேன்னு வச்சிருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள எந்த சக்தியும் தொட முடியாது. அவங்கள வந்து நீங்கள் அவங்க வச்சிருக்கிற எந்த விஞ்ஞானத்தில் வச்சு இவங்களுடைய இடத்த கண்டுபிடிப்போம், அவங்கள பார்ப்போம்னு சொன்னா பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து அந்திகிறிஸ்து பக்கத்தில் நின்னா கூட அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆமாம், கர்த்தர் மறைச்சிருவார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்கள் சாப்பாட்டுக்காக அவன்கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா அவனுடைய 7 வருஷ ஆட்சி காலத்தில் என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது சீனா தேசத்துக்குள்ள ஒரு காலத்தில் வந்து அந்த மக்களுக்கு பைபிள் கொண்டு போகிற ஊழியத்தை ஒருத்தர் செஞ்சார். ஆமாம், அது வாசித்திருக்கோம்ல, அவருக்கு டிக்கு நிறைய பைபிள். அப்போ அவங்க செக் போஸ்ட்டில் நிறுத்திட்டாங்க, சைனா பார்டரில் நிறுத்தி. பைபிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவான், ஆளை க்ளோஸ் பண்ணிடுவான். இவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே அவனுடைய கண்ணை குருடாக்கிறோம் அப்படின்னு. அவன் வந்து டிக்கியை திறக்கிறான், பைபிளுக்கு பார்க்குறான், ஆனால் பைபிள் அவனுக்கு தெரியல. அவனை கூட சரி ஓகே போகலான்னு அனுப்பிட்டான். இதே அப்போ இது மாதிரி நடந்திருக்கு. அந்த அனுபவம் வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லைண்ணே, அவருக்கு ஒவ்வொரு தடவையுமே நடந்திருக்கு. அவர் பைபிள் என்ன செய்வார்னா, ஒரு பிரெட்டுக்குள்ளே இந்த பன்னுக்குள்ளே வச்சு அதை அப்படியே வந்து பேக் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த பன்னை பிச்செல்லாம் பார்ப்பானுங்க. பைபிள் இருக்கும், ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியாது. இதே நபர் தான் ஒரு தடவை அங்கேருந்து தன்னுடைய காரில் ஓட்டிகிட்டு வரும்போது பெட்ரோல் வந்து தீந்துரும். நீங்கள் படிச்சிருப்பீங்க அது. ஆமாம், பெட்ரோல் தீந்துரும், கீழே ரிசர்வுக்கு கீழே போயிடும். இப்போ என்ன செய்யறது, இன்னும் பல மைல் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 400 மைல். கர்த்தாவே நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு வருவார். கடைசி வரைக்கும் அந்த பெட்ரோலுக்கு தேவையே இருக்காது. இறங்கி பார்த்தா வீட்டில் அந்த ரிசர்வில் வந்த அளவு பெட்ரோல் அப்படியே இருக்கும் உள்ள. அப்போ ஆண்டவர் வந்து ஏற்கனவே இது அடையாளமாக நம்ம காமிச்சிருக்காரு. அப்போ இதே மாதிரி அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் தனக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கர்த்தர் பாதுகாப்பார், போஷிப்பார், காப்பாற்றுவார். அவங்கள வச்சு தான் அடுத்த உலகத்தை கர்த்தர் அந்திகிறிஸ்துவால தொட முடியாது. ஏன்னா அவங்க வந்து இயேசு பகிரங்கமாக வரும்போது அவங்க பூமியில் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டி சேர்க்கிறான்னு பைபிளில் தெளிவாக இருக்கு. அப்போ அவங்கள எங்கே கூட்டி சேர்ப்பாங்க? அவங்கள தான் இந்த கர்த்தர் வரக்கூடிய அந்த ஒலிவ மலையிலையோ ஏதோ எருசலேமில் அவங்கள எல்லாத்தையும், ஏன்னா மகாராஜாவின் நகரங்கிறது எருசலேம், அவர் அங்கே தான் தன்னுடைய கேபிட்டல் அங்கே தான் கொண்டு வர போகிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு இவங்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பாங்க. அப்போ என்ன முறையில் கூட்டி சேர்ப்பாங்க? ஒருவேளை அவங்கள தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போகலாம். வசனத்தில் முடியல இல்லைண்ணே, வசனத்தில் தேவதூதர்கள் கைகள் ஏந்தி கொண்டு போகணும்னு வசனத்தில் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் போட்டாங்கன்னா அது எப்போ நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லை, சும்மாலாம் எழுத மாட்டாங்க. ஒன்று கைகளில் ஏந்தி கொண்டு வரலாம், அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பிலிப்பை எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தினாங்களோ அப்படி கடத்தலாம். இவர் கந்தாகை மந்திரிக்கு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் கொண்டு போயிட்டார், ஆசோத்தில் இறங்கி அப்புறம் ஒரு அங்கே பிரசங்கம் பண்ணார். அப்போ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், அது எல்லா இடத்துலேருந்து நடக்கும். அப்போ 4 மாடியாக இருந்தால் 4 மாடிலேருந்து எருசலேமுக்கு டைரெக்டாக அவன் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தேவ ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த 7 வருஷ ஆட்சி காலத்தில் இவன் என்ன செய்வான்னா, உணவுக்கு அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைக்கு எல்லாத்துக்கும் தன்னை சார்ந்து இருக்கும்படி தான் கொண்டு வருவான் அந்திகிறிஸ்து. ஆமாம், அந்த வசனத்தில் வெளிப்படுத்தல் 13ஆவது அதிகாரத்தில் சொல்லும்போது அதனுடைய முத்திரையோ வாங்கவும் முடியாது, விற்க முடியாது. அப்போ நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா தேவைக்கும் மனிதர்கள் அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இப்போ கொண்டு வர்றாங்க. ஆமாம், நீங்கள் எங்களை தான் சார்ந்திருக்கணும், நான் தான் உனக்கு அளந்து கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன்னு, நீ எனக்கு அடிமை, எல்லா நாட்டிலையுமே கொண்டாடுறாங்க. ஆமாம், ஏன்னா இதை வந்து அப்படியே வந்து அந்திகிறிஸ்துட்ட கொடுக்கணும். நீங்கள் நாளைக்கு ஒரு துண்டு ரொட்டி வாங்கினா கூட, ஒருவேளை சாப்பாடு வாங்கினா கூட அவன் கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிடணும். அப்போ இனி வரக்கூடிய பஞ்ச காலம் இதெல்லாம் வரும்போது நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிட முடியும் மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வரது தான் சாத்தான் எல்லா தேசத்துலையும் இந்த காரியத்தை கொண்டு வரோம். அப்போ அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும்னு. அப்போ இது வந்த உடனே இவங்களை நீக்கிட்டு அந்த இடத்துல அந்திகிறிஸ்து வந்துடுவான். எப்படி கிறிஸ்து நம்மளை வச்சு இந்த பூமியை சுதந்திரிக்க வச்சு அவர் வந்து இது எல்லாத்தையும் மொத்தம் வாங்குறாரோ அது மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அன்றாட தேவைக்கு கூட நம்ம இவங்களை நம்பி, கவர்மெண்ட்டை நம்பியோ நீங்கள் எதுலேயுமே இருக்க முடியாது. அதே நேரத்தில் முத்திரை போட்டவங்க விற்கவும் வாங்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. ஆஸ்பத்திரியில் நீங்கள் போனால் கூட அந்த முத்திரையை காமிச்சா தான் அலோவ் பண்ணுவான். குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்க முடியாது. அப்போ இவன் வந்து என்ன செய்வான்னா, ஒன்று
அச்சுறுத்தி செய்வான், அல்லது உங்களுக்கு இது நல்லதுங்கிற மாதிரி ஏமாற்றி நல்லதுன்னு ஏமாற்றுக்கு செய்வான். என்ன நல்லதுன்னு சொல்லுவான்னா, உங்களுடைய பணம், நீங்கள் வாங்குற சம்பளத்தை எல்லாம் நீங்கள் வந்து பையில் வச்சுட்டு போகும்போதோ வேறு இதில் வச்சுட்டு போகும்போதோ யாரும் ஹேக் பண்ணி எடுக்க முடியுது. உங்கள் கைக்குள்ளே இருந்துச்சுன்னா யார் எடுக்க முடியும்? அதனால் இந்த முத்திரைக்குள்ளே தான் உங்களுடைய சம்பள விவரங்கள் இருக்கும். நீங்கள் வந்து செலவழிக்கிறதுக்கு முத்திரையை தான் பயன்படுத்துவீங்க. கையை வெட்டிட்டு கார்டு வச்சா கூட திருடிட்டு போயிடுவான், திருட முடியாது அப்படிங்கிறத நோக்கி தான் இப்போ நம்ம நகர்த்திக்கிட்டே போகிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் முத்திரையே வாங்காமல் 7 வருஷம் சாப்பிடணும், முத்திரையே வாங்காமல் 7 வருஷம் இந்த உலகத்தில் வாழணும். இயேசு வர்ற வரைக்கும் இவங்க வந்து இருக்கணும், இந்த தூதர்கள் வந்து கூப்பிடணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தூதர்களை ஏன் 4 திசைகள்லேருந்து கூட்டி சேர்க்குறாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ஆளுமை செய்ய போகிறார். அப்போ இந்த மிச்சமாக இருக்கவங்கள வச்சு தான் இந்த 1000 வருடம் அவருடைய அரசாட்சி நீடிக்கும். இயேசு கிறிஸ்து வந்து பூமியை பிடிச்ச பிறகு வேதத்தில் சொல்கிற மாதிரி 1000 வருடம் இந்த பூமியில் அவருடைய ராஜ்யம் வந்துடும், அவருடைய சித்தம் பரமண்ட செய்யப்படும். இந்த 1000 வருஷத்தை ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டால், இதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சமாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்கள வச்சு இந்த பூமியை வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுவாங்க. எப்படி நோவாவின் காலத்தில் 8 பேரை வச்சு மறுபடியும் உலகத்தை படைச்சாங்கல்ல, இப்போ மறுபடியும் வந்து என்ன செய்வாங்கன்னா, இவங்கள வச்சு இந்த 1000 வருஷம் மரணம் இருக்காது, அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமான குழந்தை பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னா, அந்த 1000 வருஷம் போது எவ்வளோ பெருகிடுவாங்க பாருங்க, பூமியை நிறைச்சிருவாங்க அப்படி. அப்போ அந்த அளவுக்கு வச்சுருந்தா அந்த 1000 வருடம் இவங்களை மறுபடியும் வந்து உருவாக்குறது. ஏன்னா மனிதனை பரலோகத்தில் வச்சு நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியாது, அந்த கொள்வினையும் இல்லை கொடுப்பினையும் இல்லை. அப்போ பூமியில் வச்சு தான் அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். அப்போ அதனால பூமியில் 1000 வருஷம் வச்சு இந்த சந்ததியை பெருக வைக்கிறாரு. இதுக்கு வசனம் எங்கே இருக்கு கேட்டால், மல்கியால சொல்லும்போது, அவரிடத்தில் ஆவி பூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்போ வந்து அந்த மனிதனை மல்டிபிள் பண்ண பெறணும்னா மனிதனால தான் முடியும். அதனால அதை காமிக்கிறாங்க. அப்போ இவங்கள வச்சு மறுபடியும் ஒரு மனித சமுதாயத்தை எழுப்பணும்னா அவனை பரலோகத்தில் வச்சு பண்ண முடியும், இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது அவனை. அப்போ பூமியில் வச்சு தான் பண்ண முடியும். அது பூமிக்கு தான் அதுக்கு வந்து இடம் இருக்கு, வேற எங்கேயுமே வந்து மல்டிபிளிகேஷன் வந்து நடக்காது அப்படி. அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 1000 வருடம் இவங்களை இங்கே தங்க வைக்கிறாங்க. அப்போ இவங்களை கர்த்தர் தன்னுடைய கண்காணிப்பிலே பாதுகாப்பிலேயே அவருடைய ஆட்சியின் கீழே 1000 வருஷம் அவங்கள வந்து வச்சிருக்கிறாரு நம்ம மனித சமுதாயத்தை. அப்போ இதுக்கு வந்து இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் வேணும் அவருக்கு கண்டிப்பாக. அவங்க மறுரூபமாக்கப்பட்டவங்களா இருக்க முடியாது, மறுரூபமாக்கப்பட்டால் உங்களை வச்சு இது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து இவங்க என்னென்னா, பூமிக்குரிய மேனி இருக்கணும். அதைத்தான் பவுல் வந்து அதை நமக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. பூமிக்குரிய மேனி தான் இந்த இதெல்லாம் செய்ய முடியும், வானத்துக்குரிய மேனினா ஆவிக்குரிய சரீரமாயிரும். அப்போ நாமெல்லாம் வந்து மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்து ஆவிக்குரிய மேனியாக தான் இருப்போம். நம்ம ஆவிக்குரிய மேனா ஆவி அல்ல, மறுரூபமாக்கப்பட்ட வேற ஒரு ஸ்திதியில் இருப்போம். அப்போ நம்ம இந்த பூமியினுடைய மனிதர்கள் கிடையாது. அப்போ இவருக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு இந்த ஆட்கள் வேணும். இந்த இவங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏன் ஒவ்வொரு தேசத்துலேருந்து கொண்டாடுறாங்கன்னா, கர்த்தர் எல்லா தேசத்து ஆட்களையும் அவர் வந்து மறுபடியும் வந்து உருவாக்க விரும்புகிறார். ஓகே, அப்போ அந்த பூமியில் இருக்கிற அத்தனை தேசத்திலிருந்தும் மக்கள் வரணும். அவங்க வந்தால் தான் இந்த சீனர்கள் மறுபடியும் ரீப்ரொடக்ட் ஆக முடியும், இந்தியர்கள் ஆக முடியும், ஆப்பிரிக்கர். ஒன்றை விட்டுட்டிங்கன்னா கூட அந்த இனமே இல்லாமல் போயிடலாம் வரலாற்றில். அதனால தான் உலக ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லா இன மக்களுக்கும் எல்லாரும் அதில் அடங்குறாங்க. அப்போ அதனால தான் இந்த எழுப்புதலை உலகம் முழுசும் கொண்டு போய் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த திட்டத்தை கர்த்தர் கொடுக்கும்போது இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, உலகம் முழுசுக்கும். ஏன்னா எல்லா நாட்டுக்கு போகணும். நோவாக்கு சொல்லும்போது பூமியினுடைய சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் வந்து 2 ஜோடி. ஒருவேளை நோவா ஏதாவது 2 ஜோடியை வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த இனமே இல்லாமல் போயிடும். அப்போ அது மாதிரி தான் இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தீவையோ ஒரு இன மக்களையோ எழுப்புதல் வராமல் விட்டுட்டால் அவங்க வந்து மறுபடியும் அந்த கர்த்தர் ஏற்படுத்த போகிற புதிய பூமியில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்மளை துரிதப்படுத்துகிறாங்க, போ ஒவ்வொரு இடமா போமா, அங்கே ஒரு இனம் இருக்குது, அது இருக்குது பாரு அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் வந்து வெளிப்பாடு கொடுத்து எல்லா இடத்துக்கும் ஆட்களை அனுப்புகிறாரு.
இல்லை? அப்போ இதை பற்றி நமக்கு சொல்லும்போது தான் கர்த்தர் முதல்ல சொன்னார், இந்திய எழுப்புதல்னு ஆரம்பிக்கும். ஏன்னா எழுப்புதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், ஊற்றுக்கண். அது இஸ்ரேலில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு எழுப்புதல் எகிப்தில் வந்துச்சு, புதிய ஏற்பாட்டு எழுப்புதல் வந்து எருசலேமில் வந்துச்சு. கடைசி கால எழுப்புதலும் எருசலேமில் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கர்த்தர் தேர்வு செய்தது, இது பைபிளில் இல்லை, ஆனால் கர்த்தர் சொன்னதுனால இது இந்தியாவில் இருந்தால் எழும்ப போகுது. ஏன்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில பூர்வ ஏதோ ஒரு இது இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்தியாவில தான் எழுப்பப்பட போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவில் எழுப்பப்பட்டு உலகம் முழுசும் அது வந்து பரவணும். ஏன்னா உலகத்தில் இருக்கும் அந்த எழுப்புதலை இந்த இஸ்ரவேலர்களும் விட்டுறக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து கர்த்தர் முதல்ல கூட்டு வர்றதுக்கு அவங்க இந்த இனம் தானே பயன்பட்டது. அதனால இஸ்ரவேலுக்கு ஒரு எழுப்புதல்னு ஒன்று வச்சிருக்காரு. இஸ்ரவேலை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த புதிய பூமியில் வந்து அவன் யாருமே இருக்க முடியாமல் போயிடும். அப்போ இந்த எழுப்புதலை வந்து கொண்டு போகிற அந்த வேலையை நம்ம வந்து அதை லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா, எங்கே கர்த்தர் எழுப்புதல் ஆரம்பித்தாரோ அந்த இனத்தார் மூலம்தான் முதல் கட்டமாக எல்லா இடத்துக்கும் அவர் கொண்டு வருவார். கொண்டு வந்து அந்த எழுப்புதலை அந்த தேசத்தார் கையில் நீங்கள் ஒப்படைச்ச உடனே அவங்க மூலம் அந்த எழுப்புதல் அங்கே பரவும். ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து வரும்னு சொன்னால், இப்போ இந்தியர் நீங்கள் இருக்கீங்க, உங்களை ஒரு அமெரிக்க தேசத்துக்கு அனுப்பினால் நீங்கள் இந்த எழுப்புதலை கொண்டு வந்து அமெரிக்கர்கள் கையில் ஒப்பு கொடுப்பீங்க. அப்புறம் அமெரிக்கர்கள் அதை அந்த தீ அப்படியே பற்ற வைப்பாங்க. இந்த ஒலிம்பிக் தீபம் மாதிரி. இது முதல்ல நம்ம தான் எடுப்போம், அங்கே கொண்டு அவன்கிட்ட கொடுப்போம், அவன் கொண்டு வரோம். அப்புறம் இங்கே கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவாங்க, இங்கே கொண்டு போய் கொடுப்போம், அந்த நாட்டுக்குள்ளே அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குருவாங்க. ஆனால் அதை முதல்ல கொண்டு போகிறதுக்கு முன்னால் ஆயத்தங்கள், அதுக்குண்டான காரியங்கள் எல்லாம் நம்ம தான் செய்கிறோம். அப்போ இதில் கர்த்தர் வந்து எதில் கண்ணுங்கருத்துமா இருக்காருன்னா, பூமியில் இப்போ இருக்கிற தேசத்தார் இனத்தார் ஒருத்தர் கூட விட்டு போயிடக்கூடாது. இந்த எழுப்புதல்ல எல்லாத்துலேயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இருக்கணும். ஆப்பிரிக்காவில் தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கணும், பழங்குடியினராக இருக்கிறவங்கள தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கணும், ஆதிவாசி மக்கள் யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டது. கைவிடப்பட்டால் முடிஞ்சது, அப்புறம் அந்த இனமே எங்கேயுமே இருக்காம போயிடும். அப்போ இதைத்தான் வந்து தெளிவாங்க எழுதியிருக்காரு. இதை நம்ம பல முறைகள் வாசிக்கிட்டே வர்றோம், ஆனால் நிறைய பேர் அது என்னன்னே தெரியாமல் ஸ்லிப் ஆகி போயிடும். ஆமாம். அப்போ இதுக்கு தான் வந்து கர்த்தர் வந்து சில திட்டங்கள் வந்து நமக்கு கொடுத்து இதை நோக்கி தான் நம்ம நகர்த்திட்டே போகிறார். இப்போ நாம் சொல்கிற மாதிரி இந்த பழைய டைப் எழுப்புதலாக இருந்தால், வெறும் உங்களை இந்தியாவை பற்றி மாத்திரம் ஜெபம் பண்ண சொல்லி உங்கள் ஊர்லேருந்தே ஜெபம் பண்ணுங்க, ஜனங்கள்லாம் வருவாங்க, அப்படி அதை பற்றிக்கிறோம் அப்படின்னு அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து எழுப்புதல் மாதிரி ஆயிருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிற உங்களுக்கு சொல்கிற பொறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகம் தழுவினதாக இருக்குது. எழுப்புதல் நான் நம்முடைய ஊழியர்களை முழுசும் நான் சொல்லும்போதே, நீங்கள் எதை யோசித்தாலும் அதை நீங்கள் இன்டர்நேஷ்னல் அளவில் அப்படி யோசிங்க. ஏன்னா நம்ம கையில் கர்த்தர் கொடுத்த இந்த எழுப்புதல் திட்டங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கும் இங்கேருந்து ஆரம்பிக்கும். இதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம தான் முதல் கட்டமாக கொண்டு போகணும். அப்போ நீங்கள் எதை யோசித்தாலுமே சின்ன அளவில் யோசிக்காதீங்க. ஏன்னா நமக்குள்ள ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு நம்முடைய மனப்பான்மை கொஞ்சம் இன்ஃபீரியர், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம போய் எப்படி அமெரிக்காவுக்கோ ஒரு லண்டனுக்கோ அங்கே இருக்கிற ஜனங்கள் நம்மளோட பெரிய குடிகள், அவங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படிலாம் நம்ம நினைப்போம். அப்படி ஒரு பவுல் பேதுரு போன்றவங்க நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நமக்கு எழுப்புதல் வந்திருக்காரு. கர்த்தர் இதை நம்பி கொடுத்தாலும் நீங்கள் எதை யோசித்தாலுமே உலக அளவில் யோசிங்க, உலக அளவில் கொண்டு போகிறத யோசிங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே இதுதான். அப்போ கர்த்தர் வந்து இந்த காரியத்தான் வச்சிருக்கிறாரு. இல்லை வெறும் எழுப்புதல் நம்ம சொல்ல இந்த பழைய டைப் எழுப்புதலாக இருந்தால் நமக்கு இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ உங்களை வந்து உட்கார விட மாட்டேங்கிறாங்களே. ஆமாம், ஒரு சின்ன ஐலாண்டை காமிச்சு நீ அங்கே போன்னு சொல்கிறாங்க. திடீர்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊரில் ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்குது. ஆமாம், நம்ம கற்பனையே பண்ண முடியாமல் அந்த மாதிரி போனது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா எங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. புதுசாக ஒரு தேசம் நம்ம போயிருப்போம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எழுப்புதல் எதிர்பார்த்த மாதிரி இருப்பாங்க ஏதாவது. ஆமாம், போன உடனே டக்குன்னு பற்றிக்கிறோம் அவங்களுக்கு. இப்போ மியான்மர் தேசம், இப்போ அதுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் தான் முதல் முறை போனது. அப்போ வந்து கொஞ்சம் முறை தான். ஆமாம், அப்போ கர்த்தர் பேசினார்ல இங்கே. ஆமாம், மியான்மர் தேசத்துக்கு பேசி ஜனம் இருக்காங்க போ அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சு பேர்டன் கொடுத்து கர்த்தர் கொண்டு போனார். ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தாங்க சுவிசை கேட்க. நிறைய தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவர்னு கேட்டால், இவங்களை எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வை அப்படின்னு 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்னபோது பாஸ்டர் சொன்னாங்க, இங்கே அப்படிலாம் வரமாட்டாங்க, ஒரு 3 மணி நேரம் வைங்க, 4 மணி நேரம் வைங்க, 12 மணி நேரம் உபாசத்தில் இங்கே வரமாட்டாங்கன்ட்டாங்க அந்த தமிழ் பாஸ்டர்ஸ் யாருமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 12 மணி நேரம் உபாசம் வை,
எழுப்புதலுக்கான ஆட்களை நான் கொண்டு வரேன் அப்படின்னு அன்றைக்கி சொன்னால் அப்படி ஜெபிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் கொஞ்சமாக பழகி இவ்வளோ வந்த பிறகு தான் ஜெபிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைமாக ஜெபிக்க அழுது ஜெபிக்கிறாங்க, உபவாசத்தில் காத்திருந்து அப்படி ஜெபிக்கிறாங்க. அது இப்போ வந்து பயங்கர எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டேன் மியான்மரில். இப்போ அதை பார்க்குறோம். இப்போ நம்ம போய் 10 வருஷம் ஜெபிச்சோமா, இந்த வருஷம் போயிருக்கோம் பார்த்தா அந்த பர்மாவை சேர்ந்த ஒரு புத்திஸ்ட் குடும்பத்தை கத்தர் எழுப்பிட்டார். இப்போ அந்த ஒரு வாலிபன் அவருடைய சிஸ்டர்ஸ் அவங்க சபை நடத்துகிறாங்க, திரளான ஆத்துமாக்கள் வர்றாங்க. அவங்க பர்மா முழுவதும் கிராம போய் ஊழியம் செய்து பலத்தை எழுப்புதல் பரவ ஆரம்பிச்சிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம ஒரு டிசம்பர் கூட்டத்தில் அங்கே இருந்த ஒரு ஹாலில் நம்ம எல்லாம் கூடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் முதல்ல மியான்மருங்கிற பேர் சொல்கிறார். ஆமாம், நீ வந்து உன்னை நாங்கள் கொண்டு போவேன் அப்படிங்கிறார். அப்போ வந்து நமக்கு எந்த கான்டாக்ட்ஸ் கிடையாது, எந்த யாரையுமே தெரியாது நமக்கு. சரி எப்படி நடக்கும்னு தெரியல. பல சிறு தீவுகளுக்கு கொண்டு போவேன், உன்னை மியான்மர் கொண்டு போவேன், அதை குறித்து பாரப்படு அப்படின்னு சொன்னார். அது இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை கூட கீழே விழாமல் கர்த்தர் எழுப்பி இன்னைக்கு அங்கே நமக்கு ஒரு இடத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இப்போ அங்கே ஒரு சென்டரே உருவாக்கி மாதந்தோறும் கூடி இப்போ டெய்லி ஜெபிக்கிறாங்க. அங்கே நியூஸ் வருது, தினமும் சாயங்காலத்துக்கு கூடி எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. அது ஆரம்பிச்சிட்டு அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் சில தேசங்கள் இப்போ வந்து சில தீவுகள் கத்தர் பேசி, அப்போ அந்த தீவுகளை பற்றி பேரே தெரில, புதுசாக இருக்குது தீவு. ஒரு ஃபேமிலி வந்திருக்கான், நாங்கள் வந்து எங்கே இருக்கோம், இந்த தீவில் இருக்கிறோம், எங்கள் தீவுக்கு வருவீங்களான்னாங்க. அப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டதில்லைன்னா அப்படி ஒரு தீவு இருக்குது, தமிழ் மக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ கர்த்தர் அதுக்கான வாசலை திறக்கிறாரு. அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த ஜனங்க இருக்கிறாங்க, கர்த்தர் வந்து ஏற்கனவே அந்த கூட்டங்களை வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நம்மளை கொண்டு போய் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு சொல்லும்படிக்க வச்சிருக்கிறார். கென்யாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன், கென்யாவுக்கு, ஆப்பிரிக்கா நாடு கென்யாவுக்கு. அப்போ முதல்ல அங்கே உள்ள அந்த மக்கள் தான் கூப்பிட்டுருந்தாங்க. போனால் முதல் மீட்டிங் வந்து இந்தியர்களுக்கு மத்தியில் அப்படின்னு வச்சு பெருங்கூட்டம் வந்திருக்காங்க. அங்கே போனால் தமிழ் அழகாக பேசி வர இருக்கிறாங்க. என்னடா அங்கே இவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்கள், மலையாள மக்கள், இந்திய மக்கள், நல்ல ஒரு சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கத்தர் வச்சிருக்கிறார். நம்ம அவங்கள போய் எழுப்புதல் தரிசனத்தை உண்டாக்கி ஜெபிக்க வச்சா போதுன்றதுதான். இந்த பவுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடான தேசத்துக்கு வந்தபோது அங்கே சில விசுவாசிகளை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவை பெற்றீர்களான்னு கேட்குறாரு. அப்போ இவங்க போகிறதுக்கு முன்னாலே அங்கே ஒரு கூட்டம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்களை யார் போய் சொன்னால் தெரியாது நமக்கு. அது மாதிரி கத்தர் வச்சிருக்காரு எல்லா இடங்கள்லையும், தீவுகளில் அங்கெல்லாம் கத்தர் வச்சு அவங்க இப்போ ரெகுலராக எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இது வந்து ஜனங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்மளை கொண்டு போய் அடுத்து என்ன செய்யணுங்கிற காரியத்தை வெளிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்குள்ளே நடத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறாரு. அப்போ இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் வந்து எல்லா தேசத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு ஒரு கூட்டம் நமக்கு போய் அந்த எழுப்புதலை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்தது இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எழுப்புதலை பற்றி சொன்ன காலம் ஒரு காலம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே வர்றாரு. இப்போ இந்த எழுப்புதல் வந்து உலக அளவில் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில வசதிகளை எல்லாம் மாற்றுறாரு. முதல்ல நம்ம வந்து ஊழியர்கள் இந்த எழுப்புதலை பற்றி பேசின காலத்தில் கூட நம்முடைய செய்திகள் வந்து ஒரு கேசட் வடிவத்திலேயோ சிடி வடிவத்திலோ போகும். இப்போ திடீர்னு இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு கர்த்தர் இதை வந்து பல தேசங்களே ஒரே நேரத்தில் சந்திக்கிற மாதிரி, நம்ம இங்கே பேசும்போதே பல இடத்துல கவனிக்கிற மாதிரி இந்த யூடியூப் வசதிகள், சமூக வலைத்தள வசதிகள் எல்லாம் கொண்டாந்ததே இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தான். ஏன்னா நான் எல்லா நாட்டுக்கும் நம்மளே நேராக போக முடியாதுல்ல. அப்போ கொரோனா பீரியடில் வந்து அடைக்கப்பட்ட வாசல் இருக்கும்போது கூட கர்த்தருடைய வார்த்தையை கட்ட முடியாது அப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த இடத்துல உணர்த்தி காமிக்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல திறந்த வாசல் இருக்கும்போது பயன்படுத்தினதை விட கொரோனா நேரத்தில் தான் அநேக ஜனங்களை கர்த்தர் தொட்டார். அதை வச்சு தான் ஆண்டவர் வந்து எழுப்புதல் தரிசனம் உலகம் முழுதும் வர வச்சு. ஆமாம், அது சொல்கிறாங்க போகிற இடங்களில். இந்த கொரோனா காலத்தில் தான் நாங்கள் இந்த ரட்சிக்கப்பட்டோம், எழுப்புதல் திட்டத்தை அறிந்தோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோன்னு எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. கர்த்தர் அதை நன்மையாக மாற்றிட்டார். ஆமாம், பெரிய ஒரு மாற்றம் அது. அப்படி வரும்போது இப்போ நம்ம வந்து இந்த பல உலக நாடுகளை வந்து நம்ம டச் பண்ணணும். எல்லா நாட்டிலையும் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதை எழுப்புதல்ல ஒரு கூட்டம் நமக்கு வந்து அது எழும்பணும். அதே மாதிரி மொரீஷியஸ் தீவு முதல் முறையாக கர்த்தர் கொண்டு போனார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தர் வெளிப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உன் தேசம் மக்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போ அப்படின்னு சொல்லும்போது மொரீஷியஸ் தீவில் வந்து
அந்த வாசலை கத்தரை திறந்தார். அவங்களே வந்து நமக்கு ஜெபத்துக்கு வந்து மீட் பண்ணி கூப்பிட்டாங்க. போனால் அந்த தமிழ் மக்கள், அந்த மொரிஷியஸ் மக்கள் இந்த எழுப்புதல் தரிசனத்தை பெற்று நம்ம நால்மாடியில் அங்கே வச்சிருந்த மீட்டிங்கு 40-50 பேர் வந்துட்டாங்க அங்கேருந்து இந்த எழுப்புதல் காரியத்துக்கு. அதே மாதிரி இந்த சேஷல்ஸ் ஐலண்ட் பற்றி சொன்னீங்க. சேஷல்ஸ் இப்போ நான் வரும் பார்த்தீங்கன்னா சேஷல்ஸ்ல இருந்து தான் சுவிசேஷ வார்த்தை இங்கே வந்தது. இன்னைக்கு எழுப்புதல் இங்கேருந்து அங்கே போகுது. இப்போ அது மாதிரி கத்தர் எல்லா இடத்துலையுமே அவருக்கு நாட்களை வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து இந்த எலியா காலத்தில் எலியா நினச்சார் நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். மற்றையெல்லாம் போயிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு. அந்த ஆண்டு சொல்றார், பாகாலுக்கு முடக்காத 7000 பேரை வச்சிருக்கிறேன்றார். அந்த மறைச்சி வச்சிருக்காருல. அப்போ வந்து ஆண்டோடைய வருகின் காலத்தில் ஒரு கூட்ட மக்களை அந்தி கிறிஸ்துக்கு தெரியாமல் கத்தர் மறைச்சி வச்சு பாதுகாப்பார். அதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா இன்னும் ரொம்ப த்ரில்லிங்காக பல விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த எழுப்புதலில் எழும்புறாங்க ஒரு கூட்டம். அந்த எழும்பின பிறகு கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த சபையினுடைய கைடன்ஸ் இருக்கும். இப்போ முதல் கட்டமாக நம்ம இதெல்லாம் செய்கிறவங்கள நம்ம அந்த கைடன்ஸ் வந்து இவங்களை வந்து வளர்க்குற வரைக்கும், அது வளர்க்க வரும்போது இந்த கர்த்தருடைய ரகசிய வருகை வந்துடும். இவங்க வந்து எழும்பிட்டாங்க, ஓரளவுக்கு பலப்பட்டாங்கன்னு சொன்னோடனே நம்மளெல்லாம் கர்த்தர் எழுப்பிடுவாங்க. இந்த எழுப்பினோடனே மீதமாக அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்காங்களே, இப்போ இவங்களை கொண்டு போக மாட்டாங்க. இவங்க இப்போ தானே எழும்பியிருக்காங்க, இவங்கள வச்சு தான் அந்த உலகத்தை. அதனால இவங்க வந்து இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்துக்குள்ளே போயிடுவாங்க. 7 வருஷ உபத்திரவ காலத்தில் சாத்தான் சயின்டிஃபிக் காரியங்களை வச்சு தான் நிறையா அவனுடைய வேலையை செய்வான். இப்போவே பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, இஸ்ரேல் அரசாங்கம் போன வாரம் சொல்லியிருக்கு, நாங்கள் ஏஐயில் நீங்கள் கற்பனை பண்ண முடியாதெல்லாம் செய்யும்படிக்கு உண்டான பல வசதிகளை நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாலே உருவாக்கி வச்சுருக்கோம். நாங்கள் இன்னும் அதை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலை. இப்போ நாங்கள் சீக்கிரம் அதை அறிமுகப்படுத்திடுவோம். அப்போ மனிதர்கள் செய்கிறத விட பெரிய வேலைகளெல்லாம் அது செய்யும்னு சொல்கிறாங்க. இப்போது போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு பேப்பர் கட்டிங் தான் அவங்க தான் அந்தி கிறிஸ்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த விஞ்ஞானத்தை வச்சு, அப்புறம் ஏஐ வசதிகளை வச்சு, அப்புறம் இராணுவத்தை வச்சு, ரொபாட்டிக்ஸ் சயின்ஸை வச்சு, இதை வச்சு தான் அந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி கர்த்தர் இவங்களை வேற மாதிரி பயன்படுத்துவார். முந்தைய எப்போத காலத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயோ புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ இல்லாத அளவுக்கு பயன்படுத்தினா தான் இவங்க வந்து மிச்சமாக இருக்க முடியும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்க முடியும். அப்போ அதெல்லாம் பற்றி நம்ம யோசிச்சு பார்த்தாலே நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் அதில் எப்படி வருங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே இவங்களை வந்து கர்த்தர் வச்சு மீதமாக இருக்கிறவங்கள வச்சு தான் கூட்டி சேர்க்கிறாங்க. கூட்டி சேர்த்த பிறகு அவருடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபிக்கும் போது தான் அப்போ நாமெல்லாம் வந்து மறுரூபமாக்கப்பட்டவங்க, பூமிக்குரிய மேனி நமக்கு போயிடும். அது ஆவிக்குரிய சரீரம். அப்போ நாம் வந்து அவரோடு கூட ஆளுமை செய்கிறவங்களா இருப்போம். இதுதான் அந்த எழுப்புதல் திட்டத்தினுடைய. அப்போ அந்த காலத்தில் மாம்சமும் ரத்தமுடைய பூமிக்குரியவங்களும் இருப்பாங்க, பூமியில் அவங்கள வச்சு தான் ஆவிக்குரியவங்களும் இருப்பாங்க. ஆமாம் நம்மளும் இருப்போம். ஏன்னா கிறிஸ்து இருக்க இடத்துல நம்ம இருப்போம் எப்போவுமே. ஆமாம், அவங்க இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறதுனால அவரோடு கூட இங்கே தான் இருப்போம். அப்போ யோசித்து பார்த்தா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஆமாம், நிறைய காரியம். அதனால தான் இந்த எழுப்புதல் அவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறோம். இந்த எழுப்புதலை குறித்து பல விஷயங்களை நம்ம அப்படியே வந்து கர்த்தரிடத்துல கேட்டு கர்த்தர் காமிச்சு சொல்லும்போது தான் இந்த எழுப்புதல் எவ்வளோ முக்கியமானது. இந்த எழுப்புதல் வந்தால் தான் தேவ திட்டத்தினுடைய இந்த கடைசி பார்ட்டு எல்லாமே முழுமையடையும். நம்ம தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்கள், அப்போஸ்தலருடைய ஊழியங்கள், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய ஊழியங்கள் எல்லாம் எங்கே நிறைவு பெறுதுன்னா இதில் தான் வந்து இதுதான் கிளைமேக்ஸு. இதில் தான் அது வந்து நிறைவேறுது. அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்காருன்னா நம்ம இல்லாமல் அவர்கள் பரிபூர்ணமாகக்கூடாது. அப்படி மாதிரி நம்முடைய ஊழியம் இல்லாமல் அந்த ஊழியங்கள் தான் முற்று பெறாதது. அப்போ அதனால தான் இந்த இதை வந்து உணர்ந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்குள்ளே போகணும் அப்படின்னு. அதனுடைய அந்த ஆரம்பம் இப்போ வந்துட்டு தெரியுது. ஆமாம். இப்போ அமெரிக்காவில் சில இடங்களில் பெரிய பெரிய ஊர்வலம் நடத்தியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிரைஸ்ட் இஸ் அவர் கிங். அதை இப்போ அதை தான் ப்ரொக்ளைம் பண்ணுறான். இயேசு தான் எங்கள் ராஜா, அவர் தான் ஆளுகை செய்ய போகிறார். இப்போ வந்து அந்த மாதிரி மென்டாலிட்டி, அந்த உணர்வு விசுவாசிகள் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்தியாவிலேயே இப்போ வந்து ஒரு மாநிலத்தில் செஞ்சுருக்காங்க. பெரும் கூட்டம், இயேசுவே எங்கள் ராஜா, இயேசு தான் ஆளுகை செய்வார் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் எங்கிலுமே இந்த இந்த உணர்வு வர ஆரம்பிச்சிட்டு கர்த்தர் இந்த உணர்வை உண்டாக்கி அவங்கள ஆயத்தப்படுத்தும் போது இது எதுக்காகங்கிற அந்த திட்டத்தை நம்ம கையில் கொடுத்துக்காரு. நம்ம போய் அவங்களுக்கு சொல்லலாம், அவங்க அடுத்த லெவலுக்குள்ள வந்துருவாங்க. இல்லாட்டா வெறும் அந்த போஸ்டர் பிடிச்சோட நின்றுடக்கூடாது.
இந்த உணர்வை கொடுத்து கர்த்தர் அவங்களை எழுப்புவாங்க. நம்ம வந்து அதை பற்ற வைக்கணும். இப்போ அந்த எழுப்புதல் அக்னி பரவணும், எல்லாமே இயேசுக்கு சொந்தம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வரணும். அது அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்ற தான் இந்த கடைசி கால எழுப்புதல். ஓகே, இப்போ அதை பற்றி நிறைய காரியம். இப்போ எழுப்புதல், அந்த இயேசுடைய வருகை, அப்புறம் ஆளுகை, அதுக்காக தான் இந்த எழுப்புதல் வரதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இனிமே வர நாட்களில் இந்த எழுப்புதல் திட்டத்துக்கு இப்போ நம்ம ஜெபிக்கிறோமே, இந்த ஜெபம் போதுமா அல்லது வேறு லெவலில் ஜெபிக்கணும்? எழுப்புதலே வேறு லெவலாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷனும் அதுக்கு நம்ம பண்ணுற ஜெபமும் எல்லாமே வேற மாதிரி இருக்கணும். அந்த பழைய ஜெபங்கள் வந்து இதுக்கு செட் ஆகாது, பொருந்தாது. அப்புறம் வந்து வழக்கத்தின்படி செய்கிற ஜெபங்களும் இதுக்கு பொருந்தாது. அப்போ வந்து புதுசாக இதுக்கு வந்து கர்த்தர் வந்து புதிய பல ஜெப வகைகள் வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து சந்திக்கும் போது இதை பற்றி விளக்கம் பேசலாம். அதில் இந்த ஜெபத்தினுடைய 3 நிலைகள் இருக்குது. எழுப்புதலுக்கு முன்னால் என்ன ஜெபம் பண்ணணும், எழுப்புதல் காலத்தில் என்ன ஜெபம் பண்ணணும், எழுப்புதல் வரும்போது என்ன ஜெபம் பண்ணணும், எழுப்புதலுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் அவங்களுக்கு எந்த ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அப்புறம் அவங்க அந்த 7 வருஷம் கடத்தணும்ல, அப்போ அவங்களுக்கு அவங்க பண்ண வேண்டிய ஜெபம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே நம்ம கையில் பொறுப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஜெபத்தை பற்றியுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஜெபம் மட்டும் தடைவாயிடக்கூடாது. ஆமாம், எல்லாமே இருக்குது. ஜெபம் இல்லாட்டா எதுவுமே கிடையாது. ஜெபம் தான் ரொம்ப பிரதானம். ஆனால் எந்த ஜெபம் எந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஜெபம் தானே கடவுளையும் மனிதனையும் வந்து இணைக்கிறேன். இப்போ மக்கள் ஜெபிக்கிறதுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க, ஜெபிக்கிறதுக்கு எழும்பிட்டாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி ஜெபிக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும், என்ன மாதிரி ஜெபம் எதிர்பார்க்க, இது சொல்லி கொடுத்துட்டா செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து அந்த ஓல்டு மெத்தட் ஜெபம் தான் பண்ணுவாங்க. பழைய கட்ட ஜெபங்கள் தான் பண்ணுவாங்க. அப்போ இப்போ வந்து கர்த்தர் வந்து செய்ய போகிறதே புதிய காரியம். உலகம் இது வரைக்கும் பார்க்காதது. நீங்கள் இதுக்கு வந்து எங்கே சாட்சி இருக்குன்னு சொல்லி உங்களால் எதுவும் தேட முடியாது. சாட்சியவே நம்ம தான் முதல்ல உருவாக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது என்னென்னா இந்த ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அப்போ அதை குறித்து நம்ம வர்ற நாட்களில் பிரியமானவர்களே, நிறைய காரியத்தை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை, அப்புறம் பகிரங்க வருகை, அப்போ அந்திகிறிஸ்துவுடைய ஆட்சி நடக்கும்போது பூமியில் நடக்கிற காரியம், அதன் பிறகு ஆண்டவுடைய பகிரங்க வருகைக்கு அப்புறம் உலகம் இங்கே வாழப்போகிற மக்கள், அதில் ஆண்டவுடைய ஆளுகை, இயேசுக்காக பாடுபட்டு ஊழியம் செய்கிறாங்க அவங்களுடைய ஆளுகை, எல்லாம் வசனத்தில் சொல்லப்பட்டதை நம்ம பல காரியம் பேசணும். இதை பேசும்போது த்ரில்லிங்காக இருக்குது. அது வரும்போது நம்ம இருந்து எப்படி இருக்கோம்ல, அந்த நாட்கள் யோசித்து பாருங்கள். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதுதான் நம்முடைய சிந்தனையில் இருக்கணும். இனிமே வந்து பூமிக்குரியவர்களையே தேடி கொண்டு இருக்காமல் அந்த பரலோகத்திற்குரியது வரப்போகிற காரியத்தை குறித்து தான் நம்முடைய சிந்தை இருக்கணும். அந்த ஆளுகையில் நான் இருக்கணும், அதுதான் முக்கியமானது என்பதில் அதிக கவனம் செலுத்தணும். நம்ம பூமியில் வாழ்ந்தாலும் இந்த தேவை, அந்த தேவை, பண தேவை, இதுலேயே நம்முடைய மைண்டு முழுவதும் இடம் கொடுத்து இதுக்குள்ளேயே மூழ்கி விடாதபடி அதெல்லாம் ஆண்டவர் தருவார், சந்திப்பார். விசுவாசத்தோடு போயிட்டு வரப்போகிற அந்த காரியத்தை குறித்து தான் அதிகமாக நம்ம யோசிக்கணும். அதை குறித்து பேசணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஆயத்தப்படணும். அதான் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்கிற வசனத்தை நினைவில் கொண்டு அனுதினமும் அதற்கு நம்ம ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வார். இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தெளிவாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் உம்மை சந்திக்கணும், நான் வந்து அப்படி மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு உம்மை சந்திக்கணும், நான் வந்து பூமியில் ஆளுகை செய்யணும், அந்த சிந்தை எனக்கு கொடுங்க. இந்த உலக சிந்தையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நான் எப்போவுமே பரலோக காரியத்தை சிந்திக்கிறவளாக இருக்கணும் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். சரியா? அது நான் இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். கருத்தாக ஜெபிக்கணும், சின்சியராக ஜெபிக்கணும். உங்கள் வருகையில் நான் காணப்படணும், நான் மறுரூபமாக்கப்படணும், உங்களை சந்திக்க நான் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க. நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர், அதில் நான் உம்மோடு கூட இருந்து உம்மை சந்தித்து நீர் உம்மோடு கூட ஆளுகை செய்யணும், என்னை அர்ப்பணித்து கொள்கிறேன். எப்பவுமே எனக்குள்ள இந்த சிந்தை தான் இருக்கணும், பரலோக சிந்தையோடு நான் வாழணும். அதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே நீ கேளுங்க. இப்போ பிரதர் அதற்காக ஜெபிக்க போகிறாங்க. உங்களுக்குள்ள இனி அந்த சிந்தையில் முழுமையான மாற்றம், இனிமேல் உங்களுடைய சிந்தையை அதை குறித்ததாக இருக்கும்படி
உங்களுடைய சிந்தை புதிதாக இப்போ மாற்றப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே, மகா பெரிய ஒரு தரிசனத்திற்கும், மகா பெரிய ஒரு அழைப்புக்கும், மகா பெரிய ஒரு ஊழியத்திற்கும் எங்களை நீர் ஆண்டவரை அழைத்திருப்பதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த கடைசி கால தலைமுறைக்கு நீர் வைத்திருக்கிற மகா பெரிய திட்டங்கள் எங்கள் முற்பிதாக்களுக்கு கூட வெளிப்படுத்தாத, முற்பிதாக்களுடைய கைகளில் கூட கொடுக்காத, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கள் அப்போஸ்தலர்கள் இடத்துல கூட கர்த்தர் கொடுக்காத காரியத்தை எங்களை நம்பி எங்களுக்கென்று விதைத்து வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் கோடான கோடி துதி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த மகா பெரிய தரிசனத்தை குறித்து நாங்கள் அறியாமலோ அலட்சியமா இருந்து விடாமலோ இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. இது கடைசி கட்ட ஓட்டம், கடைசி கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம். கொஞ்ச காலம்தான். இதை நாங்கள் ஆண்டவரை மூச்சை பிடித்து கொண்டு நிறைவேற்றி விட்டோம். எங்களுக்கு வரக்கூடிய பெரிய மகிமை, இக்காலத்தின் பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்காத ஒரு பெரிய மகிமை எங்களுக்கு எதிரிலே காத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எங்கள் பிரயாசங்கள், ஓட்டங்கள், ரட்சிப்பு, அபிஷேகம் எல்லாவற்றினுடைய முழு பலனை நாங்கள் பார்க்க போகிற அந்த கடைசி நாட்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். இது எங்களுக்கென்று ஒரு பெரிய தரிசனத்தையும் ஓட்டத்தையும் விதைத்து வைத்திருக்கிறேன். அதனால் தான் இவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி பேசுகிறீர். கர்த்தருடைய வருகை வரும் அந்த நாள்ல நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒன்று கர்த்தருடைய ரகசிய வருகையிலே கடந்து போகணும், அல்லது ஆண்டவர் கர்த்தருடைய பகிரங்க வருகையிலே உங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் பங்கு பெறணும். கர்த்தராகி தேவன் அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய அடையாளத்தை கொண்டு இவர்கள் என்னுடையவர்கள் என்று அடையாளப்படுத்தி உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி அவர்கள் உம்முடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நிச்சயத்தை தருவீராக ஆண்டவரே. அவர்கள் கண்கள் திறந்து பல புதிய காரியங்களையும் பல புதிய திட்டங்களையும் இந்த எழுப்புதலை குறித்து தெரிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவரும் விட்டு போகாமலும் கெட்டு போகாமலும் கடைசி காலத்தின் சாத்தானுடைய தந்திரங்களை வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கும் கர்த்தருடைய தெளிவான நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுகிற கனமுள்ள பாத்திரங்களாக அவர்களை வனையும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த நாள் முழுவதிலும் இனி வருகிற காலங்களிலும் அவருடைய இருதயத்தில் இதை குறித்த சிந்தனையே தாரும். அதை குறித்தே அவர்கள் யோசிக்கவும் அந்த கர்த்தரிடத்திலே காத்திருக்கவும் அவர்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நிறைய காரியத்தை, இனி சம்பவிக்க போகிற காரியத்தை தெளிவாய் விளக்கி இருக்கிறார். நம்முடைய சிந்தையெல்லாம் அதை குறைத்ததாகவே இருக்கணும். உலக காரியெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதைத்தான் நம்ம தேடணும். மீதியெல்லாம் கூட கொடுக்கப்படும். வேலையா, வருமானமா, பணக்காரியமா, நம்முடைய உலகத்தை எல்லாமே சந்திக்கப்படும். நீங்கள் எப்பவும் அந்த பரலோக சிந்தை உள்ளவளாக இருக்கணும். உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த முறை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமேன்.